மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு வழங்கும் கார் மற்றும் டிராக்டர் மேடையில் தயாராக வைக்கப்பட்டுள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. இதற்காக வாடிவாசல் தயார் நிலையில் உள்ளது. காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை முடிந்து வாடிவாசலுக்கு உள்ளே நுழையும் பகுதி வரை 10 அடி உயரத்திற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அவற்றுடன் இரும்பு கம்பி தடுப்புகளும் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அதிக காளைகளை தழுவி முதல் இடத்தை பிடிக்கும் வீரருக்கு வழங்கவுள்ள 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் மற்றும் சிறந்த காளையின் உரிமையாளருக்கு வழங்கப்படவுள்ள 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டர் ஆகியவை மேடையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு முதல் முறையாக போட்டிகளில் LED திரைகள் மூலம் அறிந்து கொள்ளும் வகையில் ஸ்கோர் போர்டு அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு சுற்றிலும் பிடிகொடுக்காமல் வென்ற காளைகள், களத்தில் நின்று விளையாடிய காளைகள், காளைகளை தழுவிய வீரர்களின் விவரங்களை எளிதில் அறியலாம். சென்னை சங்கமம் நிகழ்ச்சியுடன் இணைந்து உணவு திருவிழாவும் ஃபேஷன் ஷோவும் நடத்தப்படும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட 20 இடங்களில் புதன்கிழமை முதல் 18ஆம் தேதி வரை சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். நம்முடைய நெசவில் இருக்கக்கூடிய அந்த கைத்தறி ஆடைகளை இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி இன்னைக்கு இந்த ஆண்டு செய்ய இருக்கிறார்கள். அதில் வந்து நம்முடைய கலைஞர்கள் அவங்க தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாடல்ஸாக அந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொள்ள இருக்கிறார்கள். 4வது ஆண்டாக நடைபெறும் இந்த நிகழ்வில் 1500 கலைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக கனிமொழி தெரிவித்தார். கோயில்பட்டி கடலை மிட்டாய் வந்து இருக்கு. அங்கிருந்து அந்த உணவு வகைகளும் இங்கே கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல உணவு வகைகள் இங்கே இருக்கக்கூடிய நம்ம பார்க்ஸில் எல்லா இடங்கள்லையும் வந்து அவங்களே வந்து அந்த உணவை தயாரித்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்து. அடுத்த ஆண்டு வட சென்னையில் அதிகமான இடங்களில் இந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்படும் என அவர் உறுதியளித்தார். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று 10 நிமிடங்களில் டெலிவரி என்ற விளம்பரத்தை நீக்க ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. 10 நிமிடத்தில் விநியோகம், இதுதான் சமீப காலத்தில் ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களின் பிசினஸ் லைன் டேக்காக இருந்தது. ஏற்கனவே உயிரை பணயம் வைத்த ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள் மின்னல் வேகத்தில் பொருட்களை விநியோகித்து வருகின்றனர். 10 நிமிடத்தில் விநியோகம் என்ற வாக்குறுதி அந்த தொழிலில் ஏற்பட்டுள்ள லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இதையடுத்து கடந்த 25ஆம் தேதி ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிசம்பர் 31ஆம் தேதி வேலை நிறுத்தமும் செய்தனர். இதையடுத்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பிளிங்கிட், ஜெப்டோ உள்ளிட்ட நிறுவன அதிகாரிகளை மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சந்தித்து பேசினார். அப்போது 10 நிமிட டெலிவரி விளம்பரத்தை நீக்குமாறு அமைச்சர் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இதனை ஏற்று பிளிங்கிட் நிறுவனம் தனது 10 நிமிட டெலிவரி விளம்பரத்தை நிறுத்தியுள்ளது. பிற நிறுவனங்களும் விரைவில் குறிப்பிட்ட விளம்பரத்தை நிறுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுப்பவர்களுக்கும் 3% கட்டணச் சலுகை வழங்கும் நடைமுறை இன்று அமலுக்கு வந்துள்ளது. ரயில்வேயில் முன்பு தனித்தனியாக இருந்த பல செயலிகளின் சேவைகளை ஒருங்கிணைத்து ரயில்வே அமைச்சகம் ரயில் ஒன் என்ற செயலியை அறிமுகம் செய்தது. இதில் QR கோட் மூலம் கட்டணம் செலுத்துபவர்களுக்கு 3% கட்டணச் சலுகை ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்தது. தற்போது ரயில் ஒன் செயலியில் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துபவர்களுக்கும் இந்த சலுகை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட் கவுண்டர் கூட்டத்தில் முண்டியடித்து செல்வதற்கு பதிலாக செல்போன் செயலி மூலம் டிக்கெட் எடுப்பதை ஊக்குவிக்க இந்த சலுகை வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல வாலெட் மூலம் பணம் செலுத்துபவர்கள் டிக்கெட் கட்டணத்தில் 3% திரும்பப் பெறும் நடைமுறையில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பழைய பொருட்களை எரித்து மேளமடித்து பொதுமக்கள் தைத்திருநாளை வரவேற்ற காட்சிதான் இது. தமிழர் திருநாளான பொங்கலுக்கு முந்தைய தினமான இன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சென்னையில் அதிகாலையிலேயே மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் பழைய பொருட்களை எரித்து போகியை கொண்டாடினர். பனிமூட்டத்துடன் புகையும் கலந்ததால் சென்னையில் காற்று மாசின் தரம் அபாய கட்டத்தை எட்டியது. புகை மூட்டத்தால் கொஞ்சம் வாக்கிங்கில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்கள் அது விழிப்புணர்வு கொண்டு இதை கொஞ்சம் இது பண்ணிக்கணும். இதேபோன்று காஞ்சிபுரத்தில் சின்னையங்குளம் மிலிட்டரி சாலையில் சிறுவர் சிறுமியர் பழைய பொருட்களை எரித்து மேளமடித்து போகியை கொண்டாடினர்.
மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே நடுவக்கரை கிராமத்தில் பழைய பொருட்களை எரித்து பொதுமக்கள் தைத் திருநாளை வரவேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, ஆரம்பாக்கம், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, மீஞ்சூரிலும் பொதுமக்கள் பழைய பொருட்களை எரித்து போகியை கொண்டாடினர். டெல்லியில் இன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பிரதமர் மோடி தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் எனும் கருப்பொருளில் ஆண்டுதோறும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நடைபெறும் கொண்டாட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ள நிலையில் கரும்பு, மஞ்சள், வாழை மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு மற்றும் நடனங்களான சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், பரதநாட்டியம், பறையாட்டம் உள்ளிட்டவையும் நடைபெறவுள்ளது. இசையமைப்பாளர் GV பிரகாஷ்குமாரின் திருவாசகம் ஆல்பத்தின் இசை நிகழ்ச்சியும் பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெறவுள்ளது. ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஜனநாயகன் படத்தை தடுக்க மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மேற்கொண்ட முயற்சி தமிழ் பண்பாட்டின் மீதான தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் குரலை அடக்குவதில் பிரதமர் மோடி ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார் என்றும் ராகுல் காந்தி காட்டமாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கான உதவி வந்து கொண்டே இருக்கிறது என ஈரானில் போராடும் மக்களுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்துள்ள அழைப்பு உலக அரசியலில் மிகுந்த கவனம் பெற்றுள்ளது. ஈரானில் நிலவி வரும் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக விலைவாசி பல மடங்கு அதிகரித்துள்ளது. வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து அரசியல் குழப்பம் ஈடுபட்டுள்ள நிலையில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனிக்கு எதிராக பெரும் போராட்டம் வலுவடைந்து வருகிறது. அரசுக்கு சொந்தமான கட்டடங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. இந்த போராட்டங்களின் போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இச்சூழ்நிலையில் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கான உதவி வந்து கொண்டே இருக்கிறது என ஈரானில் போராடும் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். முக்கிய அமைப்புகளை கைப்பற்றுங்கள் எனவும் அவர் போராட்டக்காரர்களுக்கு அறைகூவல் விடுத்துள்ளார். இது தவிர போராட்டம் தொடர்பாக ஈரான் அரசு அதிகாரிகளுடன் நடத்தவிருந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் ரத்து செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். வெனிசுலாவின் அதிபர் பொறுப்பையும் ஏற்பதாக அண்மையில் அறிவித்த ட்ரம்ப், ஈரான் விவகாரத்திலும் தலையிடுவது சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இன்று களமிறங்க உள்ளது. 3 ஒருநாள் மற்றும் 5 20 ஓவர் போட்டியில் விளையாடுவதற்காக நியூசிலாந்து அணி இந்தியா வந்தது. இரு அணிகளிடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதலாவது போட்டி குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்றது. அதில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையேயான 2வது ஒருநாள் போட்டி ராஜ்கோட்டில் இன்று மதியம் 1:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இந்த போட்டியில் வென்றால் 2-0 என முன்னிலை பெறும் இந்திய அணி தொடரையும் கைப்பற்றும். இப்போட்டியில் விராட் கோலி 50 ரன்களுக்கு மேல் அடித்தால் ஒருநாள் போட்டிகளில் தொடர்ச்சியாக 6 முறை 50 ரன்களுக்கு மேல் அடித்த ஒரே இந்திய வீரர் எனும் சாதனையை படைப்பார். அதேபோல இப்போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயர் 34 ரன்கள் எடுத்தால் அதிவிரைவாக 3000 ரன்களை கடந்த இந்திய வீரர் எனும் பெருமையை பெறுவார்.